பிரைஸ் சாலம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. நீதிமான மாற்றம் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 25வது நாள். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியவருடைய ஸ்தானத்தில் நில்லாதே என்பார். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் தான் பெரிய ஆள், ராஜாவோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா மேன்மை பாராட்டா நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. அப்போ லூசிபர் என்ன பண்ணிட்டான்? நான் தேவன் மாதிரி ஆகிறேன்னு சொன்னாட்டி அவன் விழுந்து போனான். விழுந்து போய் என்ன பண்ணுறான்? இது பூமிக்கு வந்திருக்கான். அப்போ நம்ம லூசிபரை போக இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆண்டவர் முதலிடம் கொடுத்தாலும், ராஜா முதலிடம் கொடுத்தாலும் நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போ வேணாலும் விழ வைக்க முடியும் ராஜாவினால். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, ராஜாவின் சமூகத்தில் போகிறப்போ மேன்மை பாராட்டு இருக்கணும். அதிகப்படி அதிகாரிகள் இருக்காங்க, பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதீங்கிறார். நம்ம பெரிய மனுஷன் மாதிரி மின்னால் நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு உங்களோட பெரிய வந்துன்னா கீழே வைக்கிறாங்க. அப்போ எங்கே போனீங்களா நீங்கள் பின்னால் சீல் உட்காந்து பாருங்கள். அப்போ விருந்துக்கு போனீங்கனாலும் பின்னால் சீல் உட்காந்து பாருங்கள். அது விருந்து செய்கிறோம்னுங்க, உங்களை முக்கியத்துவப்படுத்தணும் முன்னால் கூட்டிகிட்டு உட்கார வைப்பான். நீங்கள் போய் முன்னால் உட்காந்திங்கன்னா உங்களோட பெரிய ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க? கீழே இறக்கி. அப்போ உங்களுக்கு அவமானம் போகும். அப்போ எங்கே போனாலும் முதலாவது கடைசியில் உட்காந்து பாருங்கள். அப்போ அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் அது நடத்துகிறவங்க உங்களுக்கு முன்னால் கொடுத்தா அவங்களுக்கு மேன்மையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் முன்னால் போய் உட்காந்திங்கன்னா அது அவங்களுக்கு அவமானமாக போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பிரியமாக நீதிமான மாறணும்னா எல்லாத்துலேயும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியா இருக்குது. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்புகளை நொறுக்குங்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணாங்க? நீண்ட பொறுமையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா பிரபுக்கள் மத்தியிலும் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பொறுமையில் தான் நம்ம நீதிமான கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இனிய நாவு எலும்புகளை நொறுக்குங்கிறாங்க. இனிய நாவு நான் பேசுகிற வாயில் வார்த்தைகளில் இனிமையாக இருந்ததுன்னா எல்லாவற்றையும் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்களே எலும்பலை நொறுக்கி நம்ம பக்கத்தில் திருப்பும்படியாக உங்களை ஆசிரியக்கூடியவராக. அப்போ நீங்கள் நீதிமான மாறணும்னா இனிய நாவு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியதாக. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டுக்கு கால் வைக்காது. அயலான் சலித்து போகிற வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு தினம் போயிடுறது. சிலர் பார்த்தீங்கன்னா தினம் வீட்டுக்கு போய் உட்காந்து நியாயம் பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு வந்து டீ கொடுப்பான், காஃபி கொடுப்பான், இப்படியே இருப்பான். எவ்வளோ நாள் இருப்பான்? அப்போ நீங்கள் சலித்து போகிற மாதிரி வைக்கலாம். இன்றைக்கும் போனீங்களா, வாரத்துக்கு ஒருக்கா போனீங்களா, மாதத்துக்கு ஒருக்கா போனீங்கன்னா போயிட்டுருக்கோம். அப்போ அதெல்லாம் வீட்டுக்கு போகணும். என்ன பண்ணாங்க? அவன் சலிக்க வைக்கக்கூடாது. அப்போ எப்போவாச்சும் போனீங்கன்னா வந்தீங்கன்னா இருக்கும். அப்போ அது நம்ம நீதிமானாக இருந்தீங்கன்னு என்ன பண்ணுங்க? எல்லாவற்றையும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தலைகளை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு, தாகமாக இருந்து தண்ணீர் கொடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் சத்துருக்களே சிநேகின்னு சொல்கிறார். ஏசப்பான்னு சொல்கிறார். சத்துருக்களை சிநேகின்னு சொல்கிறார். அப்போ சிநேகித்தானே அவங்கள்ட்ட பேச முடியும். அப்போ நீங்கள் வந்து சத்துரு சிநேகித்து அவனே நினைப்பான், என்னடா இது நம்ம இவ்வளோ இருக்கா, சத்துருவாக இருக்கிறோம், நமக்கு உதவி செய்கிறானே. அவன் தலையில் இருந்தாங்க எண்ணெய் ஊற்றுற மாதிரி, நெருப்பு தலையில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். ஐயோ இவ்வளவு இருக்காங்களே அவனுக்கு. அதுக்கு அப்போ என்ன பண்ணணுங்க? சத்துருக்குன்னு சிநேகிக்க வேண்டியதாக இருக்குது. தேவன் அர்த்தம் சொல்கிறார். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்லன்னு சொல்கிறார். தேனை மிகுதியாக சாப்பிடக்கூடாது. தேன் அதிகமாக தித்திப்பாக இருக்குன்னு சொல்லி தேன் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு வாமிட் ஆகிடுங்க. தேனை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே போல் தற்புகளை நாடுவது நல்லதல்ல, புகழல்லங்கிறப்ப நம்மளே புகழ பேசுகிறோம். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கு நம்மளே புகழ்ந்து பேசக்கூடாது. மற்றவங்கள புகழ்ந்து பேசணும். அப்போ தேவன் என்ன பண்ணுங்க? அவங்களை நீதிமான மாற்றணும்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறப்போ நீதிமான நம்ம மாற்றுவார். பொறுமையாக இருந்து எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து ராஜா சமூகத்தில் மேன்மை பாராட்டம் இருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, உங்களை நீதிமானம் ஆக்கும்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் போது உங்களை நீதிமானமாகுவார். நீங்கள் நீதிமானம் மாறினப்போ தேசம் முழுவதும் தடை வரும். தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறாங்க.